ஏசிய ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுனால கரண்ட் பில் குறையுமா அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. கண்டிப்பா கரண்ட் பில் குறையாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க நைட்டு ஒரு 10 மணிக்கு ஏசி ஆன் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். 10 மணிக்கு ஆன் பண்ணும்போது உங்க ரூமோட டெம்பரேச்சர் ஆனது ஒரு 28லேருந்து 30க்குள்ள இருக்கும். நீங்க வைக்கிற செட்டிங் ஒரு 23 இல்ல 24 இருக்கும். அப்போ 30 டிகிரி டெம்பரேச்சர் உள்ள ஒரு ரூம 23 டிகிரி கூலிங் பண்றதுக்கு அந்த ஏசியோட அவுட்டோர் யூனிட் ஆனது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஃபுல் ஸ்பீட்ல ஓட வேண்டியதா இருக்கும். அப்பதான் 23க்கு கொண்டு வர முடியும். அந்த 23 ரூம் டெம்பரேச்சர் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்ப்ரஸரோட ஸ்பீட் ஆனது குறைஞ்சிரும். ஸ்பீடு குறைஞ்சிட்டு ஓரளவுக்கு நார்மலா ஸ்லோ ஸ்பீட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். திரும்பவும் அது ஒரு 24, 25 போகும்போது திரும்பவும் கொஞ்சம் ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணி அது நீங்க என்ன செட்டிங் வச்சீங்களோ 23ஓ 24ஓ அந்த ஸ்பீட்லயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஏசி ஆனது ஓரளவுக்கு நார்மலா ஓடிக்கிட்டு இருக்கும். எலக்ட்ரிக்கல் பில்லும் நார்மலா எவ்வளவு வரணுமோ அது மட்டும் தான் வரும். ஆனா இதே இடத்துல நீங்க நல்லா ரூம் கூலிங் ஆயிடுச்சு, ஏசி ஆஃப் பண்ணிடலாம்ட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் உங்க ரூமோட டெம்பரேச்சர் ஆனது ஒரு 28, 29, 30 வரைக்கும் கூட போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புழுக்கமா இருக்குன்ட்டு திரும்ப நீங்க ஆன் பண்ணுவீங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்க 10 மணிக்கு ஆனும்போது என்ன ஸ்பீட்ல ஓடுனுச்சோ ஃபுல் லோடுல, அதே மாரி கன்டினியூஸா 15லேருந்து 20 நிமிஷம் ஓடும். இப்படி நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது உங்க ஏசியோட கரண்ட் பில் ஆனது அதிகமா தான் வருமே தவிர கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல. சேம் இதே தான் வந்து ஃப்ரிட்ஜுக்கும். ஃப்ரிட்ஜையுமே வந்து ஒரு முறை நீங்க உள்ள வந்து என்னென்ன பொருள் வைக்கணுமோ வச்சுட்டு டோர க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்து அந்த ஹீட்டுக்கு ஏத்த மாரி உள்ள வந்து கூல் பண்ணிக்கும். திரும்பவும் நீங்க டோர ஓப்பன் பண்ணும்போது வெளிய உள்ள அந்த ஹீட்டான ஏர் உள்ள போகும். திரும்பவும் கம்ப்ரசர் சாலு ஆகும். சேம் கான்செப்ட் தான் ஏசிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும். ஸோ ஃப்ரிட்ஜா இருந்தாலும் சரி, அடிக்கடி நீங்க டோர ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கனாலும் கம்ப்ரசர் கன்டினியூஸா ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கனாலும் கம்ப்ரசர் அதிகமா ஓடிட்டு இருக்கும். ஸோ அதனால ஃப்ரிட்ஜா இருந்தாலும் சரி, ஏசியா இருந்தாலும் சரி, ஒரு தடவ ஆன் பண்ணிட்டீங்கன்னா, திரும்ப உங்களுக்கு எப்போ அது தேவை இல்லன்னு தோணுதோ, அப்ப மட்டும் ஆஃப் பண்ணா போதும். இதனால எலக்ட்ரிக்கல் பில் கண்டிப்பா குறையவே குறையாது. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.